நம்மளோட கொடி லெமன் பிளான்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஹைட்டாக புஷ்ஷியாக வளர்ந்துருக்குதுன்ட்டு. இதில் இப்போ தாங்க காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதோ காய் நல்லா பெருசாக இருக்குது, பிஞ்சு வந்திருக்கு. ஒவ்வொரு இலையும் கை அகலம் இருக்குங்க. பாருங்களேன், பாருங்கள் என்னோடய கை அகலம் இருக்குது ஒரு இலை. காய் பெருசாக வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. எத்தனை தான் நம்ம வீட்டில் ஆரஞ்சு காய்ச்சாலும் ஆரஞ்சோட ஆசை தீராதுங்க. இது பேர் என்னமோ எஸ்ஸில் பேர் ஆரம்பிக்குது. சுகந்தியே நம்ம ஒரு ஆரஞ்சு வெரைட்டி சொன்னாங்க, புஷி வெரைட்டி. இது ஒன்று இப்போ காய்க்கு இருக்குது. இது நம்மளோட காலப்பாடி வெரைட்டிங்க. பூ வச்சுருந்தது, அப்போ வீடியோ எடுக்கல. சரி எப்படி தான் பிஞ்சாகுதுன்னு பார்க்கலாம். ஒரு காய் நின்றுருக்கு. இந்த இங்கே ஒரு 2 பிஞ்சு இருக்குது, தெரியுதுங்களா? பார்க்கலாம் காய் எப்படி வருதுன்னு. ஆனால் காய்க்க விட்டோம்னா செடி வீணாயிரும். ஏதோ ஒரு காய் விட்டுட்டு பாக்கியெல்லாம் கிள்ளணும். இந்த மாமரங்களும் எல்லாம் பூ வச்சுருக்குங்க. எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. இருங்க கவர் பண்ணுறேன். இருங்க இங்கே பாருங்கள் எங்கே போய் பூ வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம், எப்படி காய் வைக்கிறாங்கன்னு. இது மல்லிகா, இமாம் பசந்த் இப்படி வெரைட்டிங்க ஒரு 2 3. இது ரெண்டுமே நம்மளோட காலப்பாடிங்கிறனால விட்டு ரகமே வாங்கி வச்சுருக்கோங்க. பாருங்கள் தென்மை எவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படின்னு. என்னோட கை சோடு இருக்குங்க. நல்லா வளர்ந்து பின்னாடி எடுத்து நடவு பண்ணோம்னா ஈஸியாக இருக்குங்கிறக்காக இப்படி வளர்த்துட்ருக்குறேங்க. கேசவத்தினி விதை போட்டு செடி வாங்கி நட்டி வா நான் வர்றது இல்லைங்க. கூட்டி தள்ளின குப்பையிலேருந்து முளைச்சி வந்திருக்குது பாருங்களேன். இது ஒரு உடஞ்ச டப்பாவில் கத்தாழை இருக்குது, அதில் கேசவத்தினி செடி எவ்வளோ அழகாக தளைஞ்சு வந்திருக்குது பாருங்களேன். கவனித்தோம்னா வர்றதே இல்லை. பாருங்கள் கேசவத்தினி இங்கே எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு. பூக்கள் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போதே எண்ணெய் காய்ச்சிடணுங்க. நிறைய பொருட்கள் எண்ணெய் காய்ச்சிற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு அளவாதாங்க செடி வளர்த்து நம்மளே எண்ணெய் காய்ச்சி தலைக்கு தேய்க்கணும். அதுதான் நம்மளோட பார்டாஸ் தெரியும். ஆனால் நல்லா ஏன்னா செடி ஃப்ரெஷ்ஷாக இல்லைங்க, பழுத்துது, ஒவ்வொரு பழமாக பழுத்துது. இப்போ இங்கே பாருங்கள் இதில் கேசவத்தினி தளைஞ்சு எப்படி பூ பூத்துருக்குன்னு அழகாக. என்னன்னா இவங்க தாங்க இந்த பஞ்ச் ஆஃப் ரோஸ், நார்மல் ரோஸ், எல்லோ கலர் ரோஸுங்க. அப்புறம் மலகி. இந்த எல்லோ செடியில் நல்லா இப்போ தாங்க கலர்ஃபுல்லாக பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல ஒரு கலர் நாட்டு செடி. அடுக்கு சம்பங்கி அடுத்து இதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பாருங்களேன். தானாக அப்படியே வந்துருச்சுங்க. கட் பண்ணி பூ பூத்து முடிஞ்சோன்னே கட் பண்ணோன்னே இப்படி தானாக ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் இவங்களாம் எப்பயும் போல் ரெடியாக இருக்காங்க. நம்ம பொகேன் வில்லா எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள். அதுலேயே எல்லோ பாருங்களேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம டெரஸ் கார்டனில் என்னென்ன பழ மரங்களை நம்ம சின்னதாக செடி வாங்கி வச்சு வளர்த்து பெரிய கண்ணுங்களாக வளர்த்துன பின்னாடி தரையில் நடவு பண்ணோம்னா நல்ல பலன் இருக்குங்க. கவனிப்பு குறைவாக தேவை. அதுக்காக தான் டெரஸில் வச்சு வளர்த்துட்ருக்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.